இந்திய சுதந்திர போராட்டத்துல வரலாற்றுல மறக்கப்பட்ட ஒரு பெண் அவங்க தான் நீரா ஆரியா. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கிய இந்திய தேசிய ராணுவத்துல முதல் பெண் உளவாளி. பணக்கார குடும்பத்துல பிறந்த நீரா ஆரியாவை அவங்க அப்பா பிரிட்டிஷ் அதிகாரி ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனா கணவர் பிரிட்டிஷ்க்கு விசுவாசி, நீரா ஆரியாவோ சுதந்திர போராட்டத்துக்கு விசுவாசி. நீரா ஆரியா ரகசியமா நேதாஜியின் ராணி ஜான்சி ரெஜிமெண்ட்ல சேர்றாங்க. அவங்க கணவருக்கு விஷயம் தெரிஞ்சதும் நேதாஜியை பத்தி தகவல் கொடு, இல்லனா அவரை கொன்றுன்னு சொல்லிருக்கான். ஒரு நாள் நேதாஜியை ரகசியமா சந்திக்க நீரா ஆரியா போறப்ப அவங்க கணவரும் பின்னாடி போய் துப்பாக்கியால சுடுறாரு. அதிர்ஷ்டவசமா நேதாஜி தப்பிச்சிட்டாரு. டிரைவர் இறந்து போறாரு. நாட்டு தலைவரை காப்பாத்த இல்ல கணவரை விடுறதா? இந்த இடத்துல ஒரு நொடி கூட யோசிக்காம நீரா ஆரியா நாட்டுக்காக, தன் கடமைக்காக அங்கே கத்தியால குத்தி தன் கணவரை கொல்றாங்க. அவங்க துணிச்சல பார்த்த நேதாஜியே அவங்களுக்கு நீரா நாயகினின்னு பட்டம் கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அரசு அவங்களை கைது செஞ்சு அந்தமான் காலாபாணி சிறைக்கு அனுப்புச்சு. நேதாஜியோட ரகசியத்தை சொல்ல சொல்லி தினமும் கொடுமைப்படுத்தினாங்க. வரலாற்று பதிவுபடி நீரா ஆரியா கடும் சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க. அதுல ஒரு சித்திரவதை என்னன்னா அவங்களுடைய மார்பகங்களே அறுத்திருக்காங்க. ஆனாலும் அவங்க கடைசி வரை நேதாஜியை காட்டி கொடுக்கல. சுதந்திரத்துக்கு அப்புறம் சிறையில இருந்து வெளியே வந்தாங்க. ஆனா நாட்டுக்காக இவ்வளவு தியாகம் செஞ்சவங்களுக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்கல. அரசாங்கத்துல இருந்து வரக்கூடிய பென்ஷனையும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஹைதராபாத்ல பூ வித்து தன் கடைசி காலத்தை ரொம்ப எளிமையா வாழ்ந்தாங்க. 1998 இறந்து போனாங்க. நீரா ஆரியாவின் வீரமும் சரி, அவங்களோட தியாகமும் சரி, எல்லாமே நாம மறக்க முடியாத ஒரு பொக்கிஷம். நீரா ஆரியாவோட இந்த தியாகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.